சாப்பாட்டுனால யாராவது செத்து போக முடியுங்களா? சாப்பிடுறதே உயிர் வாழ்க்கைக்காக தாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அந்த மாரி சமீபத்தில தமிழ்நாட்ல நடந்திருக்குங்க. பாக்டீரியா, வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபுட் பாய்சனிங்னால. ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ அந்த மாரி இருக்குன்னா, நம்ம எப்படி இத தடுக்கிறது? ஸோ முதல்ல உணவு சமைப்பவர்கள் நகம் வெட்டிக் கொள்ள வேண்டும். சோப் போட்டு கை கழுவணுங்க. கல்யாண விருந்துகள் அது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த கேட்டரர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. உணவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. முன்னாலேயே பண்ணி வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்தா, அது கோல்ட் செயின் பிரேக் ஆயிருந்தா, அதில வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாங்க. இந்த பாக்டீரியா கிருமிகள், வைரஸ் கிருமிகள் இதெல்லாம் வரலாங்க. நம்ம சுற்றி இருக்கிற சூழலை வந்து சுகாதாரமா வச்சுக்கணும். இந்த மாரி வாந்தி, வயித்துப்போக்கு, வயித்து வலி, காய்ச்சல் எது வந்தாலும் உடனடியாக மருத்துவ உதவிக்கு போய் இம்மீடியட்டா ஹெல்ப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உயிருக்கு ஏற்படுகின்ற அபாயத்தை தடுக்க முடியும்.